விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 19/6/2024 ஆனி மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே ஒரு பதட்டத்துடன் இருக்கிறீர்கள். சந்திராஷ்டமத்தில் அடக்கி வாசிங்கள். குடும்பமாகட்டும், வேலையாட்களாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், ஒரு பதட்டத்துடன் இருந்தால் பிரச்சனை வரும். மனதில் பிடித்த குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்துவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் நன்மை ஏற்படுத்தி தரும். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். முடிந்தால் பக்கத்தில் ஏதாவது ஒரு இஷ்டமான தெய்வ சன்னிதானத்தில் ஒரு 2 நிமிடம் தரிசனம் செய்துவிட்டு போகிறது உத்தமம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் வேண்டாம். புதிய முதலீடுகள் விஷயத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரிய அமைப்பு. குடும்பத்திற்கு தேவையான ஒரு பொருள் சேர்க்கை சந்தோஷத்தை தரும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் ஒன்று நிறைவேறும். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் நல்ல ஏற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமான நாள். பழைய கடனை பைசல் செய்யக்கூடிய அமைப்பு. எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அருமையான அமைப்பு. மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கடகத்திற்கு அனுகூலம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான நாள். புது பொறுப்புகள் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெரிய அளவுக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஏற்றத்தை தரும். இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழிலில் பல விதத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. குடும்ப விஷயத்திலும் வெளியிடத்திலும் நல்லதே நடக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோருக்கு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த வாக்குவாதங்களை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய அமைப்பு. பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். செல்வாக்கும் தொழிலும் உயரக்கூடிய அமைப்புக்கு உச்சத்தில் செல்லக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். சுபவிரிய பிராப்தம். பிள்ளைகள் அமைப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது நினைத்து செய்யலாம் என்று நினைத்த காரியம் இன்று நடக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் பயணம் வெற்றி ஏற்படும். படிப்போ தொழிலோ வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். தைரியம் ஏற்படும்.
எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை காணப்படும். ஒரு விதமான பதட்டமாக இருந்த தொழில் அமைப்பு, பதட்டமாக இருந்த வேலை அமைப்பு, பதட்டமாக இருந்த மேலதிகாரி அமைப்பெல்லாம் இன்னைக்கு கூல்டவுன் ஆகக்கூடிய நல்ல நாள் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மனத்தாங்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, சுபவிரிய பிராப்தம், குடும்பத்திலும் வார்த்தை மதிப்பு ஏறும், வெளி வட்டாரத்திலும் வார்த்தை மதிப்பு ஏறும், செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்துவதற்குண்டான நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். புது முயற்சி பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் துலாத்திற்கு ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு, மனமிட்டு குடும்பத்தாருடன் பேசுவது நன்மைகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். சுப செய்திகளுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமான அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலம் விற்பது, வீடு வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மண்ணு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக முடியலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையை பெற்றுத்தரும். குடும்பத்தில் மனமிட்டு பேசுவது சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது போன்ற விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு அசையாமசையா பொருள் சேர்க்கை, வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம், முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், கடல் கடந்து பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய விஷயம், கொடுக்கல் வாங்கல் சிக்கல் ஒன்று தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகரத்திற்கு. பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த மன வருத்தம் தீர்வதை கண்கூடாக பார்க்கலாம். ஒரு மரண பயமாக இருந்த அமைப்பு மாறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வாகன அமைப்பில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, வியாபார அமைப்பு, படிப்பு அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவீர்கள். எதிர்பார்க்காத செல்வாக்கு பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். யாரிடத்திலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தைரியமாக பேசலாம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன் நீங்குவதே உங்களுக்கு மாபெரும் வெற்றியாக ஏற்படும். ஜென்மசலியில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்று உங்களுக்கு கை கொடுக்கிறது. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கை கொடுக்கிறது. சந்தோஷத்தின் உச்சம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம்
சாதகமான அமைப்பே ஏற்படும். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது அனுகூலமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுவது நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதும் அனுகூலங்கள் ஏற்படுவதும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும். புதிய முயற்சிகள் தாராளமாக வெற்றிகளை பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம். என்னங்க, உங்க ராசிக்கான பலன்லாம் பார்த்தாச்சா? அடுத்ததா இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த என்ன சந்தேகத்துக்கு என்ன விடை நம்ம ஜோதிடர் சொல்ல போறாருன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அரசு ஆவடி கேட்டிருக்கார். குடும்ப சொத்துக்கள் நிறைய நாட்கள் கோர்ட்டில் கேஸில் இழுத்து கொண்டு இருக்கிறது, சுமூகமாக முடிகிறதுக்கு என்ன தெய்வ வழிபாடுன்னு கேட்டிருக்கார். 2 விஷயந்தான். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு பசுனையை கொடுத்து தெய்வ சன்னிதானத்தில் ஊற்றிட்டு தீபத்துக்கு ஊற்றிட்டு வந்தாவே போதும். இல்லைனா ஒரு அகலில் அந்த சன்னிதானத்தில் எங்கே தீபம் ஏற்றி வச்சாலும் நமக்கு நல்லது நடக்கும். அதை முடிஞ்சிட்டு சட்டநாதர் கோயிலில் போயிட்டு மனதார பிரார்த்தனை செய்துட்டு வந்தாவே இந்த வழக்கு போன்ற பிரச்சனைகள் தீரும். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் சட்டநாதர் கோயிலுக்கும் பெரிய அனுகூலம் காணப்படும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்.